ஜெபம். எங்களை அதிகமாக நேசிக்கிறீங்க நல்ல தாப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரு சிறு கூட்டமாக நாங்கள் இருந்தாலும் உங்களுடைய பாதத்துல வாஞ்சியோடு உண்மையோடு வந்திருக்கிறோம் சுவாமி. வசனங்களை தியானிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. யோபுவின் வாழ்க்கையில ஆண்டவரே தொடர்ந்து நீர் எங்களோடு பேசிக்கொண்டே வருகிறீர். இன்றைய நாளிலும் ஒருவேளை இந்த அதிகாரத்துல 14 வசனங்கள் தான் உண்டு. ஆனா அது மூலமாக எங்களோடு கூட திட்டம் தெளிவுமாய் நீர் பேசும்படியாய் உம்மை நோக்கி பார்க்கிறோம். கற்றுக்கொள்ள வேண்டியவைகளையும் அறிந்து கொள்ள வேண்டியவைகளையும் தெரிந்து கொள்ள வேண்டியவைகளையும் நீர் எங்களுக்கு சொல்லித்தாரும். ஆவியானவர் பொறுப்பேற்றுக்கொள்ளும். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். அபாத்திராகிய எங்களையும் நீர் எடுத்து மகிமைப்படுத்தும்படியாக உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம். உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், பொறுப்பேற்றுக்கொள்ளும். நேசிக்கிற இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். இன்னைக்கு நம்ம 26ஆம் அதிகாரத்தை பார்க்கணும் இல்லையா? அதுல 26ஆம் அதிகாரத்துல 14 வசனம் தான் இருக்கு. அதனாலதான் நான் பார்த்தேன், சரி இன்னைக்கே எடுத்துருவோம் அப்படின்னா ஒரு சாப்டராவது நம்ம முடிப்போம் அப்படின்ட்டு எடுத்துடலான்னு யோசிச்சேன். யோபு 26ஆம் அதிகாரத்துல இங்க ஒரு இது வந்துட்டு ரெடியா இருக்கேன். சரி. இதுலயும் நம்ம பாக்குறது என்னன்னா, யோபுவுடைய மறுமொழி 25ல நம்ம பில்தாத் பேசுனதை பார்த்தோம். பில்தாத் ரொம்ப பேசல, நம்ம பார்த்தோம். பில்தாத் ஷார்ட்டா முடிச்சுட்டாரு அவர் பேச்சு. 5-6 வசனங்கள்லயே அவர் அவர் சொல்ல வேண்டியது சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. ஏன்னா எல்லாருமே ஒரு மாதிரி அவங்க இதாயிட்டாங்க. ஜோபார் பேசவே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இப்ப யோபு அவர்களுக்கு பதில் சொல்றாரு. அப்போ அவர் கேட்கிறாரு, அந்த 1:2 திடீர் இல்லாதவனுக்கு நீ எப்படி ஒத்தாசை பண்ணினாய், பலனற்ற கையை நீ எப்படி ஆதரித்தாயின்னு சொல்லி அவர் ஒரு கேள்வி, திடீர்னு ஒரு கேள்வி போடுறாரு. என்னன்னா, இது வரைக்கும் பில்தாதும் அவன் ஃப்ரெண்ட்ஸ் மற்றவங்க எல்லாருமே, அதாவது எலிபாசு, சோப்பாரு, இவங்க எல்லாரும் எங்கிருந்து நீங்க பேசுறதுக்கு உங்களுக்கு ஞானம் வந்துச்சு, எங்கிருந்து உங்களுக்கு ஸ்ட்ரென்த் வந்துச்சு அப்படின்னு கேட்கிறாரு இவரு. அதுக்கு அவங்க எல்லாம் என்ன ஒரு இதுக்கு வராங்கன்னா, நிலைமைக்கு வராங்கன்னா, அவங்க சொல்றதெல்லாம் கரெக்ட், அவங்க சொல்ல வேண்டியதை கரெக்டா சொல்லிடணும். அதுதான் அவங்களுடைய நோக்கமா இருந்ததே உடைய, யோபுவுக்கு அது ஆறுதலா இருக்கா ஆதரவா இருக்கான்னு அவங்க யோசிக்கல. சோ அவங்க எதையோ சொல்றாங்க. அதனால யோபு கேட்கிறாரு, எங்க இருந்து உங்களுக்கு இப்படி பலன் வந்துச்சு, எங்கிருந்து உங்களுக்கெல்லாம் இப்படி ஞானம் வந்துச்சு, இப்படி எல்லாம் பேசுறீங்களே அப்படின்னு கேட்கும்போது, அதுக்கு திரும்ப அவர் தொடர்றாரு. பில்தாதுக்கு மறுமொழி சொல்றாரு, நீ ஞானம் இல்லாதவனுக்கு எப்படி உசாவு துணையா இருந்து மெய்ப்பொருளை குறைவர அறிவித்தாய், யாருக்கு அறிவை போதித்தாய், உன்னிடத்திலிருந்து புறப்பட்ட ஆவி யாருடையது? இப்ப அந்த கேள்விகள்லாம் பாருங்க, நீங்க எங்கிருந்து உங்களுக்கு இப்படி ஒரு ஞானம் வந்துச்சு, யார் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறா, எந்த ஆவியினால நீங்க பேசுறீங்க, ஏன் இப்படி ஒரு ஆவியினாலன்னு கேக்குறாருன்னா, 4ஆம் அதிகாரத்திலேயே இப்ப ஃப்ரெண்ட்ஸ் பேச தொடங்கினப்பவே எலிப்பாஸ் சொல்லுவார், எனக்கு ஒரு ஆவி வெளிப்படுத்தியது. 4:17 எடுத்து பாருங்க. யோபு 4:17. மனுஷன் தேவனை பார்க்கிற நீதிமானா இருப்பானோ, அதுல இல்லையா ஆவி. 12ல இருக்குது, 13 இருக்கு. அப்பொழுது ஒரு ஆவி என் முன்பாக, முகத்துக்கு முன்பாக கடந்தது, என் உடலின் மயிர் சிலிர்த்தது. 17ல பாத்தீங்கன்னா அது ஒரு செய்தி சொல்லும். என்னது அது? 17ஆம் வசனத்துல நான் கேட்ட சத்தமானது, மனுஷன் தேவனை பார்க்கலும் நீதிமானா இருப்பானோ, தன்னை உண்டாக்குனதை பார்க்கலும் சுத்தமா இருப்பானோ.
சோ ஒரு ஆவி சொன்னதுன்னு இப்ப அங்கேயே யார் சொன்னா? எலிப்பாஸ் சொன்னார். ஒரு நிழலான ஆவி சொன்னது. என்ன சொல்லியது? மனுஷன் தேவனை விட நீதிமானா இருப்பானோ அல்லது தேவனை காட்டிலும் சுத்தமா இருப்பானோ? சொன்ன செய்தி கரெக்டா இருக்கு. ஆனா அது சொன்ன வேண்டிய இடத்துலதான் சரியா சொல்லல இவங்க. நண்பர்கள் சரியா அத சரியான இடத்துல சொல்லல. ஆனா இவங்க எல்லாரும் இத சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இதே மாதிரி 25ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல பாருங்க. அங்க பில்தாதும் சொல்லுவாரு. இப்படி இருக்க பில்தாது மனுஷன் தேவனுக்கு முன்பாக நீதிமானாய் இருப்பது எப்படி? ம். ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவன் சுத்தமாய் இருப்பது எப்படி? எப்படி? இதே கேள்வியத்தான் அங்கேயும் பில்தாது சொல்றாரு. இப்ப யோ யோ எலிப்பாசு சொன்னதே அவர் திரும்ப சொல்லல. பில்தாது பேச பேச அவரும் அதையவே பேசுறாரு. அதனாலதான் இவர் கேட்கிறாரு, உங்களுக்கு எங்கிருந்து ஞானம் வந்துச்சு? எந்த ஆவி உங்களுக்கு இப்படி சொல்லி கொடுத்துச்சு? அப்படின்னு அவர் கேட்டுட்டு, அப்புறம் அவர் தொடர்ந்து பேசுறாரு. இப்ப இங்க பேசும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, ஜலத்தின் கீழ் மடிந்தவர்களுக்கும் அப்படின்னு சொன்னா என்ன? நீர்ல சாவு இருக்கிறவங்க. நிறைய பேர் இன்னைக்கு வெள்ளத்துல நம்ம டெய்லி நியூஸ் பேப்பர்ல பாக்குறோம்ல, வெள்ளத்துல செத்து போனவங்க, இடிபாடுகளுக்குள்ள செத்து போனவங்க, புயல்ல செத்து போனவங்க, கடல்ல செத்து போனவங்க, இப்படி எல்லாம் ஜலத்தின் கீழ் மடிந்தவர்கள், சமுத்திரத்துக்கு கீழே மடிந்தவர்கள். நீங்க வெளிப்படுத்தல் விசேஷம் 20ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, அங்க ஒரு வசனம் வரும். என்ன சொல்லும்னா, சமுத்திரம் தன்னில் இருக்கிறவர்களை ஒப்புவித்ததுன்னு சொல்லி பார்ப்போம். இந்த வெள்ள சிங்காசன நியாய தீர்ப்புக்கு எல்லா பூமியில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் அந்த நியாய தீர்ப்பை கொடுக்கும்போது, சமுத்திரமும் தன்னில் இருந்தவர்களை ஒப்புவிக்கும்னு சொல்லி பார்ப்போம். சரியா? அப்போ எல்லாம் எங்கனாலும் நம்ம எங்க ஓடுனாலும் தப்பிக்க முடியாது. நியாய தீர்ப்புக்கு தப்பிக்க முடியாதுங்கிறது ஒரு செய்தி. 2வது சமுத்திரத்துக்கு கீழ இருந்தாலும் அதோட முடிஞ்சு போகாது. அவங்களும் நியாய தீர்ப்புக்கு வரணும். சோ அவர்களோடே தங்குகிறவர்களுக்கும் தத்தளிப்புண்டு. அவருக்கு முன்பாக பாதாளம் வெளியாய் திறந்திருக்கிறது. நரகம் மூடப்படாதிருக்கிறது. அதே வெளிப்படுத்தல் விசேஷத்துல நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு காலகட்டத்துல 1000 வருஷ அரசாட்சி சமயத்துல அந்த 7 அந்த உபத்திரவ காலங்களில் எல்லாம் ஒரு ஸ்டேஜ்ல என்ன பண்ணுவாருன்னா, ஒரு தூதன் வந்து பிசாச வலுசற்பத்தை அந்த பாதாளத்துல போட்டு அடைச்சு வச்சிருவார். அங்க ஒரு சீல் போட்டு முத்திரையை போட்டு அடைச்சு வச்சிருவார். கொஞ்ச காலத்துக்கு அப்படி அடைச்சு வச்சிருப்பார். அதுக்கப்புறம் தான் 1000 வருஷ அரசாட்சி டைம்ல அவனை மறுபடியும் ரிலீஸ் பண்ணுவாங்க. சோ நம்ம என்ன பாக்குறோம்? இந்த பாதாளம் பாதாளத்துக்கு ஒரு திறவுகோல் உண்டு. ஒரு கதவு உண்டு. அதற்கு ஒரு திறவுகோல் உண்டு. அந்த திறவுகோல் யார் இடத்துல உண்டு? இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் உண்டு. அவர்தான் பூட்டுவாரு. அவர்தான் திறப்பார். சரியா? அப்போ இப்ப அவருக்கு முன்பாக எப்படி இருக்குது? பாதாளம் திறந்திருக்கு. 2வது ஒரு அர்த்தம் என்னன்னா, பாதாளம் இன்னும் எத்தனை பேர் அவங்களுக்குள்ள வரணுமோ, அவ்வளோ பேர் வரட்டும், வரட்டும், வரட்டும்னு அது திறந்திருக்கு. அது ஒரு திருப்தியற்ற ஒரு நிலைமை. ஏன்னா உலகத்துல இருக்கிற அத்தனை ஆத்துமாக்களும் தனக்கு வேணும்னு அது காத்திருக்கிற ஒரு நிலைமை. சோ இந்த இடத்துல வந்து கடவுளை சொல்றாரு, அவர் முக்கியப்படுத்துறாரு. அவர் அந்த திறவுகோலை அவர் வைத்திருக்கிறார் என்பதை அவர் அந்த இடத்துல முக்கியமா சொல்றாரு. முதல் இதுல நியாய தீர்ப்பை சொன்னாரு. 2வது அவருடைய அதிகாரத்தை சொல்றாரு. 3வதா அவருடைய வல்லமையை சொல்றாரு. என்ன சொல்றாரு? 7ஆம் வசனத்துல உத்தர மண்டலத்தை வெட்ட வெளியிலே விரித்து பூமியை அந்தரத்திலே தொங்க வைக்கிறார். அப்படின்னா என்ன? இன்னைக்கு இந்த ஸ்பேஸ்ல வானத்துல எல்லா கோளங்களும் நம்ம பார்த்தோம்னா சூரியன், சந்திரன், பூமி இதெல்லாம் யாராவது கயிறு போட்டு கட்டி பிடிச்சு வச்சிருக்காங்களா? இல்லையே. என்ன என்ன சக்தியில அது ஓடிட்டு இருக்கு? இதுல நம்ம படிக்கிறோம் சயின்ஸ்ல. பூமி தன்னையே சுத்துது. பூமி போய் சூரியனை சுத்துது.
சூரியன் தன்னை சுத்துது, என்னென்னமோ நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? இப்போ அந்த மாதிரி மூவ்மெண்ட், அந்த மாதிரி அது வானத்துல இருக்கிறத கொஞ்சமாவது நீங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். அந்த மாதிரி என்ன அது அது என்ன சயின்ஸ்? அது எதை எதை வச்சு அதை விளங்கிக்கிறது? யார் அதை கண்ட்ரோல் பண்றது? கடவுள். அந்த வல்லமைய கடவுள் தான் பெற்றிருக்கிறார். அதையெல்லாம் அப்படி தொங்க வைத்து, அந்தரத்திலே தொங்க வைத்து, அது வெட்ட வெளியில விரிச்சிருக்காரு. சரி, இந்த வெட்ட வெளியெல்லாம் பத்தி பேசுறப்போ ஒரு செய்தியையும் சொல்லலாம். நான் இப்ப ரீசெண்டா ஒரு செய்தி கேட்டேன். அதுல என்ன சொல்றாங்கன்னா, இப்ப நம்ம மக்கள் வந்து வானத்துக்கும், சந்திரனுக்கும், வான மண்டலத்துக்கும் எல்லாம் சும்மா இது அனுப்பிக்கிட்டே இருக்காங்க இல்லையா? என்னது ஏவுகணைகள் அனுப்பிக்கிட்டே இருக்கிறாங்க இல்லையா? எத்தனை ஏவுகணைகள் போயிருக்கும். அதெல்லாம் எல்லாம் திரும்பி வராது. அது எப்படி அதுல இன்னொன்னு என்னன்னா, அந்த ஏவுகணைகள்லாம் பார்ட்டா பிரிஞ்சிரும். அதுல ஒரு பார்ட் தான் திரும்பி பூமிக்கு வரும். மீதி பார்ட்லாம் அங்கங்கே வானத்திலே விட்டுருவாங்க. அப்ப அந்த மாதிரி வானத்துல விட்ட இந்த ஏவுகணைகள் குப்பைகளே இப்ப என்ன ஆயிடுச்சாம், அதிகமாயிருச்சாம். அந்த ஏவுகணைகள் குப்பைகள் அதிகமாகி, அதுகள் ஒண்ணுக்கொண்ணு மோதுறதும். ஏன்னா இந்த மாதிரியே சுத்திக்கிட்டு அதுவும் மிதந்துகிட்டே இருக்கு. கர்த்தர் அதையெல்லாம் படைக்கவே இல்ல. இப்ப நம்ம மனுஷன் கொண்டு போய் அங்கேயே குப்பைய கொட்டிக்கிட்டு இருக்கோம். இப்ப அந்த குப்பைலாம் ஒண்ணோட ஒண்ணு மோதுது. கர்த்தர் படைத்த படைப்பை வந்து மோதுது. இப்படி என்ன ஆகுது? பூமிய மோதுறக்கு, பூமிக்கு நடுவுல வந்து இப்ப நமக்கு சூரியனும், பூமியும் நேரா இருந்தா அது வந்து ஒரு காலம். நடுவுல சந்திரன் வந்தா அது ஒரு காலம். இல்லையா? அமாவாசை, வளர்பிறை, தேய்பிறை இப்படியெல்லாம் நம்ம காலங்களை குறிச்சு வச்சிருக்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில, இந்த குப்பைகள்லாம் வந்துட்டாங்க ஏதாவது பண்ணுச்சுன்னா, எல்லாமே டிஸ்டர்பன்ஸ். அடுத்தது அது வந்து பூமிய தாக்குச்சுனாலும் டிஸ்டர்பன்ஸ். அங்கிருந்து தான் நெறைய இன்னைக்கு நடக்கிற இப்ப எங்கேயோ நடக்கிற டோக்கியோல நடக்கிற, என்னது பாரிஸ்ல நடக்கிற கேம்ஸ இன்னைக்கு நம்ம பார்க்குறோம். எப்படி முடியுது? அங்க வானவெளியில வைச்சிருக்கிற அந்த சேட்டலைட் மூலமா தான் இப்ப இதெல்லாம் நமக்கு தெரிய வருது. அதனால நொடிக்கு அங்க நடக்க நடக்க நம்ம பார்க்குறோம். ஏதோ நடந்த பிறகு 2 நாள் கழிச்சு நம்ம பார்க்குறதெல்லாம் இல்ல. பாரிஸ்க்கு போகணும்னா 2 நாள் ஆகுது. ஆனா பாரிஸ்ல நடக்கிறத நடக்க நடக்கவே நம்ம பார்த்துர்றோம். அதெல்லாம் எப்படி இந்த மாரி காரியங்கள் தான். இல்லையா? இப்போ இதுவே நமக்கு என்ன ஆயிடுச்சு? குப்பையா மாறிட்டு இருக்கு. பிரச்சனை ஆயிட்டு இருக்கு. அதுல எல்லாம் வந்து கூட அதெல்லாம் மோதும்ன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதனால கடவுளுடைய படைப்பு, அவருடைய ஞானம், அவருடைய அறிவு, அவருடைய வல்லமை மனுஷனால் என்றைக்கும் என்ன செய்ய முடியாது? ஓவர்டேக் பண்ணவே முடியாது. மீறவே முடியாது. அவர் அவ்வளோ பெரிய ஆண்டவர். 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிங்க. 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். யூதாவின் பட்டணங்களிலும் எருசலேமைச் சுற்றிலும் மேடைகளின் மேல் தூபம் காட்ட 5 மரண அலைகள் என்னை சூழ்ந்து கொண்டு துர்ச்சன பிரவாகம் என்னை பயப்படுத்தினது. இப்ப நான் சொன்னேன் இல்லையா பாதாளம், அந்த பாதாளத்தை குறித்து சாமுவேல் அன்னைக்கே சொல்லிக்கிறாரு. என்னது அது? மரண அலைகள் என்னை சூழ்ந்து கொண்டு துர்ச்சன பிரவாகம் என்னை பயப்படுத்தினது அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா? அதே போல சங்கீதம் 88:6 சொல்லுங்க. என்னை பாதாள குழியிலும் இருளிலும் ஆழங்களிலும் வைத்தீர். அப்ப அந்த பாதாளம்னு சொன்னாலே அதுக்குள்ள அதனுடைய டிஸ்கிரிப்ஷன் எப்படி இருக்குது? இருளா இருக்கும். 2வது ஆழமா இருக்கும். அடுத்து அதுல வந்து லிவிங் திங்ஸ் இருக்காது. அந்த இடத்துல ஜீவனுள்ள காரியங்கள் அங்க நிச்சயமா இருக்காது.
ஏன்னா ஜீவன் வேணும்னு சொன்னா உங்களுக்கு என்ன வேணும்? தண்ணி வேணும். தண்ணி தண்ணி, இல்லாம கூட இருந்துருவான். காற்று, ஆக்சிஜன். நமக்கு ஆக்சிஜன் வேணும். இப்ப ஆக்சிஜன் இல்லாத இடம் தான் அந்த பாதாளம். அங்க ஆக்சிஜன் கிடையாது, அங்க காற்று கிடையாது, அங்க இருள். உங்களுக்கு ஆக்சிஜன் வேணும்னாலே இன்னொன்னு ஒரு இது என்னன்னா, ஒளி இருந்தாதான் ஆக்சிஜன் கிடைக்கும். அது இன்னொரு பிரின்சிபல். இருள்ல ஆக்சிஜன் குறைவா தான் இருக்கும். இது பாதாளத்துல சுத்தமா இருக்காது. ஸோ இதெல்லாம் அதோட ஒன்னோட ஒண்ணு ரிலேட்டடு. ஸோ நம்ம இப்ப என்ன பார்க்குறோம்? அப்படிப்பட்ட குழி, அப்படிப்பட்ட ஒரு பாதாளம். அததான் அவர் பேசுறாரு. இதையெல்லாம் ஆளுகை செய்கிறவர் யார்? ஆண்டவர் அப்படிங்கிறத அவர் அங்க சொல்றாரு. சரி. அந்த இதுல ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை சொல்றாரு. என்னன்னு சொன்னா, ஒரு காலத்துல, அதாவது யோபு வாழ்ந்த காலத்துல இந்த பூமியே பெரிய பெரிய யானைகள், இல்ல அந்த என்ன சொல்றது, ஆமைகள், இதையெல்லாம் தான் தூக்கிட்டு இருந்ததுன்னு நம்பிக்கிட்டு இருந்தாங்களாம். ஆனா யோபு கிளியரா சொல்றாரு என்னன்னு, பூமியை அந்தரத்தில் தொங்க வைத்திருக்கிறார். இப்ப அவர் சொல்லுறதுல சம்மந்தம் இல்லாம எதுக்குடா இப்ப திடீர்னு இது சொல்றாரு, ஆண்டவருடைய வல்லமையை பத்தி பேசுறாரு அப்படின்னா, அன்னைக்கு இருந்த நம்பிக்கை பிலீஃப் சிஸ்டம் என்னன்னா, பூமிய யானை தான் தூக்கிட்டு நடக்குது, இல்ல பெரிய ஆமை தூக்கிட்டு நடக்குது. இதெல்லாம் நமக்கு ரொம்ப வேடிக்கையா இருக்கு. ஆனா அன்னைக்கு அத அப்படித்தான் நம்பி இருந்திருக்காங்க. பூமிய வேற எப்படி ஒவ்வொரு இடத்துக்கும் போக முடியும், பூமி அப்படி எப்படி சுத்தும் அப்படிலாம் அவங்க ஒரு நினைவுல இருந்திருக்காங்க. அந்த அளவுக்கு படிப்பறிவு இல்லாம ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு மூட நம்பிக்கையில இருந்திருக்காங்க. ஆனா அந்த காலகட்டத்திலேயே யோபுவுக்கு ஆண்டவர் கொடுத்த ஞானத்தினால அவர் என்ன சொல்றாரு, கர்த்தர் அதை தன்னுடைய வல்லமையினால அந்தரத்தில் தொங்க வைத்தார். அந்த ஸ்பேஸ்ல தொங்க வச்சிருக்காரு. இது நமக்கு ரொம்ப சயின்டிபிக்கலா ரொம்ப இம்பார்ட்டன்ட். நமக்கு பிப்ளிக்கலாவும் இம்பார்ட்டன்ட். நாம வாசிக்கிற நிறைய காரியங்கள் அப்பதான் விளங்கும். எங்கேயாவது ஒரு இடத்துல அப்படி ஃபிக்ஸ்டா பூமி கிடையாது. 1. 2வது, எதன் மேலேயாவது தூக்கி வச்சு நடக்கிற வேலையெல்லாம் கிடையாது. இதெல்லாம் நம்மால விளங்கிக் கொள்ள முடியுது. இப்போ அடுத்த வசனத்துல நம்ம என்ன வாசிக்கிறோம்? அவர் தண்ணீர்களை தம்முடைய கார்மேகங்களில் நான் இது ஏன் ரொம்ப விசேஷமா சொல்றேன்னா, இன்னைக்கு சயின்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால நமக்கு இதெல்லாம் விளங்கிக்குது. ஆனா யோபுவின் காலகட்டத்தில் இதெல்லாம் எதுவுமே இல்லாத சூழ்நிலையில் அவர் இதெல்லாம் அவ்வளவு ஞானத்தோடு அவர் பேசியிருக்கார். அவருக்கு கர்த்தர் அவ்வளவு ஞானத்தையும் அறிவையும் கொடுத்ததுனால கார்மேகங்கள்ல தண்ணீரை கட்டி வைக்கிறார். மழை எங்கிருந்து வருது? மழை எதுல இருந்து வருது? மேகத்துல இருந்து தான் வருது. அந்த மேகங்கள் எப்படி உருவாகுது? இந்த நீர்த்துளிகள் எல்லாம் நீராவியா மேல போய் அங்கிருந்து அந்த மேகங்கள் உருவாகுது. அவர் இன்னொன்னு சொல்றாரு பாருங்க, அந்த பாரத்தினால் மேகம் கிழிகிறதில்லை. அவர் அதான் நான் சொன்னேன்ல, யோபு எல்லாமே இவங்க புஸ்தகமே கொஞ்சம் செய்யுள் நடையில போயட்டிக் டிஸ்கிரிப்ஷன், கொஞ்சம் இமேஜினரியா அப்படி எல்லாம் சொல்லுவாங்க. அப்போ இங்க அவர் சொல்றாரு, மேகத்துல தண்ணி நிறைஞ்சிருக்கு, அந்த பாரத்தினால மேகம் என்ன செய்யல, கிளியல. அவர் யாரு? கர்த்தர் தமது சிங்காசனம் நிற்கும் ஆகாசத்தை ஸ்திரப்படுத்தி அதின் மேல் தமது மேகத்தை விரிக்கிறார். So who does this? God. அவர் தண்ணீர்கள் மேல் சக்கரவட்டம் தீர்த்தார். வெளிச்சமும் இருளும் முடியும் மட்டும் அப்படியே இருக்கும். பாருங்க, இதெல்லாம் சயின்டிபிக் பிரின்சிபிள்ஸ் இன்னைக்கு நாம படிச்சிருக்கிறது. ஆனா அதெல்லாம் யோபு அவ்வளவு கிளியரா சொல்றாரு. அந்த சக்கரவட்டம், அப்புறம் அந்த ஹொரைசன், அத எப்படியே பூமி அப்படியே ஒரு இடத்துல முடியிற மாதிரி இருக்கும். ஆனா அது அப்படியே அடுத்த பக்கம் போயிரும். கடல்ல பாத்தீங்கன்னா ரொம்ப தூரம் கழிச்சு பாத்தீங்கன்னா கடலும் வானமும் பூமியும்
சந்திக்கிற இடமா இருக்கும். ஹொரைசன் அது ஒரு அது என்ன மாதிரி இருக்குன்னா ஒரு வளைவா இருக்கும், வட்டமா கர்வ்டு. இதையெல்லாம் அவர் படிச்சிருக்காரு. அதனால அவர் சொல்றாரு, இன்னைக்கு நாமெல்லாம் படிச்சு அறிஞ்சிருக்கிறோம், சிலதை பார்த்து அறிஞ்சிருக்கிறோம். ஆனா இதெல்லாம் எதுவுமே இல்லாம அவர் வந்து தன்னுடைய ஞானத்தினால அவர் அதை சொல்லுவதாக நாம பார்க்கிறது. எல்லாம் செய்தது யார்? நத்திங். இன் நத்திங் God created and God has kept everything in nothing. அதுதான் அங்க. நீங்க இன்னைக்கு ஒரு சின்ன சின்ன கடுகை நிக்க வைக்க முடியுமா? காத்துல கடுகை நிக்க வைக்க முடியுமா? முடியாது. ஆனா இந்த பூமிய இத மாதிரி இத்தனை கோளங்களை காற்றுலயே அவர் நிக்க வச்சிருக்கார். எம்டி ஸ்பேஸ்ல நிக்க வச்சிருக்கிறார். அப்ப அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். உண்மைதானே? அதுதான் அவர் அங்க இந்த விதமா அவர் விளக்கி சொல்றாரு. அப்படி ஆச்சரியமான விதத்துல, அற்புதமான விதத்துல இந்த எல்லாவற்றையும் அவர் படைத்திருக்கிறார் என்பதை அவர் விளக்கி சொல்றாரு. இப்போ 11ஆம் வசனத்துல என்ன சொல்றாரு? கடவுளை பற்றி தான் பேசிட்டு இருந்தாரு. இத்தனை நேரம் அவர் படைப்பின் வல்லமையை பேசினாரு. இப்போ நம்ம ஒவ்வொரு அதிகாரத்திலும் கொஞ்சம் கொஞ்சம் வசனங்கள் அவர் படைப்பை பற்றி, அவருடைய வல்லமையை பற்றி, அவருடைய ஆச்சரியமான ஞானத்தை பற்றி யோபு பேசுவதை பார்க்கிறோம். ஆனா நாம அதை உணர்றோமா? கேள்வி அதுதான். ஏதோ யோபு ஒரு அதிகாரம் அப்படி படிச்சுட்டு போறோம் அப்படின்றதா இருக்கா? அல்லது உண்மையாகவே என் ஆண்டவர் எவ்வளோ பெரியவர், அவர் எவ்வளோ வல்லமை உள்ள தேவன், எப்படி காரியங்களை செஞ்சிருக்கிறாருன்னு ஆச்சரியப்பட்டு அவரை துதிக்கிறீங்களா? அவருக்கு மகிமை செலுத்துறீங்களா? அவரை ஆராதிக்கிறீங்களா? நீங்க when you worship இதை ஞாபகம் வச்சிருக்கா? உங்களுக்கு ஞாபகத்துக்கு வருதா? வரணும். அதுக்குதான் இதை படிக்கிறோம். எவ்வளோ பெரிய காரியத்தை அவர் செய்யறாரே என் ஆண்டவர். அவருக்கு அவருடைய வல்லமை எப்படிப்பட்ட வல்லமை. என்னோட ப்ராப்ளம் எல்லாம் இத்தினூண்டு. இதை தீர்க்க மாட்டாரா? இதை படிக்க படிக்க உங்களுக்கு என்ன வரும்? நம்பிக்கை வரணும். அவரை பற்றிய அறிவு பெருகணும். நாம் இன்னும் இன்னும் அவரை நேசிக்கணும். இதுதான் நோக்கம். சும்மா அடி ஸ்டோரி படிக்கிற மாதிரி படிச்சுட்டு போகிறது அல்ல. ஆவிக்குரிய அர்த்தங்களை விளங்கி கொண்டு ஆவிக்குரிய நிகழ்வுகளுக்கு நாம இடம் கொடுக்கணும். நம் வாழ்க்கையில நம்முடைய ஆத்மாவை பலப்படுத்தணும். சரி, 11ஆம் வசனம். அவருடைய கண்டிதத்தால் வானத்தின் தூண்கள் அதிர்ந்து தத்தளிக்கும். இல்லையா? அவர் சொல்றாருல்ல, கடலை பார்த்து, சீர்ன கடலை பார்த்து என்ன சொன்னாரு? இறையாதே, அமைதலாயிரு. உடனே கடல் அமர்ந்தது. அப்போ அவருக்கு எல்லாவற்றின் மேலும் ஆளுகை உண்டு. எல்லாவற்றின் மேலும் அவருக்கு என்ன இருக்கு? அதிகாரம் உண்டு. அவர் தமது வல்லமையினால் சமுத்திர கொந்தளிப்பை அமர பண்ணி தமது ஞானத்தினால் அதன் மூர்க்கத்தை அடக்குகிறார். இப்ப நான் சொன்னதுதான். தமது ஆவியினால் வானத்தை அலங்கரித்தார். கேலக்சின்னு சொல்றாங்க இல்லையா? அப்படியே மேல இருக்கிற அத்தனை நட்சத்திரங்களையும் விதவிதமா நீங்க அந்த மாதிரி நட்சத்திரங்களை பார்த்திருக்கீங்களா? ஒரு ஒரு அமாவாசை டைம்ல எல்லாம் நீங்க போய் அப்படியே வானத்தை பார்த்தீங்கன்னா, சில சமயம் இப்ப நமக்கு அமாவாசை டைம்ல கூட வானம் தெரிய மாட்டேங்குது. ஏன்னா நிறைய கிளவுட்ஸ் வந்துருது. நிறைய அதுக்கு நடுவுல வந்து இந்த இந்த பொல்யூஷன்னால அங்க நமக்கு ஒரு ஹேசியா தெரியுது. சில நாட்கள்ல சில நேரங்கள்ல நான்லாம் பார்த்துருக்கேன். நீங்க அப்படி படுத்து மேல பார்த்தீங்கன்னாலே அப்படியே என்னவா இருக்கும்? அப்படியே வானம் பூரா என்ன இருக்கும்? பளிச்சு 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 பளிச்சுன்னு நட்சத்திரங்கள் அருமையா இருக்கும். இன்னைக்கு எதை பார்த்துட்டு என்ஜினியர்ஸ் பெட்ரூம்ல ஹால்ல எல்லாம் பிள்ளைகளுக்காக வேண்டி அப்படி சின்ன சின்ன லைட்ஸ் போட்ட சீலிங்க போடுறாங்க. பட் ரியாலிட்டி நீங்க பாத்தீங்கன்னா அவ்வளவு அழகா இருக்கும். அவர் அலங்கரிச்சிருக்காராம். அதுல அவர் ஒண்ணு செஞ்சிருக்கிறார். என்னது அது? கரடி மாதிரி ஒண்ணு,
அதுல இன்னும் வேற வேற ஒரு வால் நட்சத்திரம் மாதிரி ஒண்ணு. இப்ப இங்க இங்க யோபு சொல்றாரு, ஒரு நெளிவான சர்ப்ப நட்சத்திரத்தை உருவாக்கி இருக்கிறார் அப்படின்னு அவர் சொல்றார். அந்த நாட்கள்ல அவர் அதை பார்த்திருக்கிறார். சோ இதுதான் அங்க அதை பற்றி அவர் விளக்கி சொல்றாரு. கர்த்தருடைய வல்லமையை இந்த இடத்துல அவர் ரொம்ப முக்கியமா சொல்றாரு. ஏசாயா 51:9 பாருங்க. இந்த சர்ப்பத்தை பற்றி ஏசாயா 51:9. எழும்பு எழும்பு பெலன்கொள் கர்த்தரின் புயமே. இல்லையே, எழும்பு அதை இருக்கு பாப்பு. எழும்பு எழும்பு பெலன்கொள் கர்த்தரின் புயமே, முந்தின நாட்களிலும் பூர்வ தலைமுறைகளிலும் எழும்பினபடி எழும்பு. ராகாபை துண்டித்ததும் வலு சர்ப்பத்தை வதைத்ததும் நீதான் அல்லவோ. அந்த ஏன்ஷியன்ட் சர்பென்ட்டை பத்தி பேசுறார். கர்த்தர் அந்த ஏன்ஷியன்ட் சர்பென்ட்டை எப்படி ஜெயம் கொண்டார், ராகாபையும் வலு சர்ப்பத்தையும் துண்டித்தவர் நம் ஆண்டவர். அவருடைய வல்லமையை, அதாவது எவ்வளோ பெரிய வல்லமை உள்ள பழைய சர்ப்பமா இருந்தாலும் இந்த வலு சர்ப்பத்தை எப்பவுமே பழைய ஏற்பாட்டுல அதிகமா இதை முக்கியப்படுத்துவாங்க. நமக்கு வெளிப்படுத்தல் விசேஷத்துல கடைசியா நம்ம அதை பார்ப்போம். அங்கேயும் இதை பற்றி சொல்றத பாக்குறோம். முதல் அதிகாரமும் கடைசி அதிகாரத்திலயும் நிறைய இருக்கு சம்பந்தங்கள். அந்த மாதிரி முதல் புஸ்தகத்திலையும் கடைசி புஸ்தகத்திலையும். அது போல இந்த வலு சர்ப்பத்தை பற்றியும் நம்ம அங்க வாசிக்கிறோம். இந்த வலு சர்ப்பம் யார் வென்றது? யாராலையும் வெல்ல முடியாது. அது அவ்வளவு பயங்கரமான ஒன்றுன்னு சொல்லப்பட்ட அது யாரால வெல்லப்பட்டது? கர்த்தரால் வெல்லப்பட்டது. அதே போல சங்கீதம் 89:8-10 வாசிங்க. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை போல் வல்லமையுள்ள கர்த்தர் யார்? உம்முடைய உண்மை உண்மை உம்மை சூழ்ந்திருக்கிறது. தேவரீர் சமுத்திரத்தின் பெருமையை ஆளுகிறவர். அதன் அலைகள் எழும்பும் போது அவைகளை அடங்க பண்ணுகிறீர். நீர் ராகாபை வெட்டுண்டு ஒருவனைப் போல நொறுக்கினீர். உமது வல்லமையான புயத்தினால் உம்முடைய சத்துருக்களை சிதறடித்தீர். சமுத்திரத்தில் இருந்த சர்ப்பத்துக்கு பெயர் என்ன? ராகாப். இப்ப நம்ம இனி எந்த இடத்துல ராகாபுன்னு பார்த்தாலும் அதோடைய அது என்ன மிருகத்தை சொல்லப்படுகிறது? சமுத்திரத்தில் இருந்த ஒரு சர்ப்பம். வலு சர்ப்பம்னு சொல்றது பூமியில இருந்த ஒரு ஏன்ஷியன்ட் சர்ப்பம். சரியா? அப்ப இப்ப நமக்கு இதுல இருந்து 2 காரியம் வழங்கிடுச்சா? ராகாபுன்னு இருக்கிறது சமுத்திரத்தில் இருக்கிற ஒரு வலு சர்ப்பம். சமுத்திரத்திலயும் ஒரு சர்ப்பம் இருந்திருக்கு. அத யார் இது பண்ணாரு? கர்த்தர் அதை அதன் வல்லமையை எடுத்திருக்கு. இப்போ இங்க 14ஆம் வசனத்துக்கு வருவோம். 14ஆம் வசனத்துக்கு முன்னால இந்த இதுல நம்ம என்ன பார்க்கிறோம்னா 3 விதமான அந்த சர்ப்பம் அந்த உருவங்களை பற்றி பேசியிருக்காங்க இல்லையா? அது எல்லாம் எதை குறிக்குதுன்னா, அன்றைக்கு இதையெல்லாம் அவங்களுடைய தெய்வங்கள், அவங்க வணங்குகிற தெய்வங்கள். இப்போ யோபு 26:5-6 என்ன வாசிச்சோம் சொல்லுங்க. 5:6 அவர்களோட தங்குகிறவர்களுக்கும் தத்தளிப்பு உண்டு. அவருக்கு முன்பாக பாதாளம் வெளியாய் திறந்திருக்கிறது, மூடப்படாதிருக்கிறது. அதாவது அந்த அந்த இடம் யாருக்கு சொந்தம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, பாகால் தேவனுக்கு சொந்தமான ஒரு இடம். அந்த இடத்துக்கு என்ன இதுன்னு சொன்னா மோட்டுன்னு ஒரு தெய்வம். அந்த மோட்டுங்கிற தெய்வம் என்னன்னா காட் ஆஃப் டெத். தத்தளிப்பு இருக்குன்னு சொல்லி பாக்குறோம் இல்லையா? அதுக்கு கீழே இருக்கிறவங்கன்னு சொல்லி பாக்குறோம்ல. சமுத்திரத்துக்கு கீழே இருக்கிறவங்க உயிரோடு இருக்க முடியுமா? இருக்க முடியாது. அன்லெஸ் யூ ஹேவ் இந்த பின்னால ஆக்சிஜன் வச்சிருந்து
ஒரு படிக்கிறதுக்காக போனாதான் நீங்க சமுத்திரத்துக்கு கீழே போக முடியும். சாதாரண மக்கள் சமுத்திரத்துக்கு கீழே போயிட்டாங்கன்னா என்ன அர்த்தம்? இறந்துட்டாங்கன்னு அர்த்தம். அப்ப அந்த டெத்துக்கு ஒரு சாவுக்கு ஒரு தெய்வம் வச்சிருந்தாங்க. அந்த தெய்வத்துக்கு பேரு மோட்டு. அந்த மோட்டு இருக்கிற அந்த பாதாளம். சரியா? அடுத்து புயல். 7ல இருந்து 10 வரைக்கும் நம்ம எதை பார்க்கிறோம்? புயலை பத்தி பார்க்கிறோம். இந்த புயல் இந்த புயல் வந்து யாருடைய அர்த்தம்? எந்த தெய்வத்துக்கு அர்த்தம்? பாகால் தெய்வத்துக்கான அர்த்தம். அடுத்து இப்ப பார்த்தோம் இல்லையா, வலு சர்ப்பம் ராகாபன்னா, இந்த இதுக்கு அவங்க ஒரு கடவுள் பேர் வச்சிருக்காங்க, யாம். 3 தெய்வங்களை குறித்து அங்க பேசுறாரு. ஆனா இது எல்லா தெய்வத்தின் மேலும் அதிகாரம் கொண்டவர், ஆளுகை கொண்டவர், வல்லமை உள்ளவர் யாரு? நம் தேவாதி தேவன். இததான் யோபு இந்த அதிகாரங்கள்ல அவருடைய வர்ணனை விதமாக அவர் சொல்றார். அதாவது கிரியேஷனையும் ஆளுகிறவர் நம் ஆண்டவர், கிரியேஷனையே தெய்வமாய் கொண்டு இவங்க வணங்குகிறாங்களே, அந்த தெய்வங்கள் மேலும் அதிகாரம் கொண்டவர் நம் ஆண்டவர் அப்படிங்கிறத யோபு சொல்றார். இதெல்லாம் அறிஞ்சுதான் எலிசா அங்க எலியா வந்து கர்மேல் பர்வதத்துல என்ன சொன்னாரு? உங்க தேவன் தூங்கிட்டு இருக்காரு, என்னமோ எழுப்புங்க பண்றாரு. ஏன்னா அவருக்கு நல்லா தெரியும் கர்த்தரே தெய்வம். அதனாலதான் அவ்வளவு சேலஞ்ச் பண்ணாரு. அவ்வளோ தீர்க்கதரிசிகளுக்கு எதிரா சேலஞ்ச் பண்ணாரு. ராஜாவும் ராணியும் அப்படி அவங்க வணங்குகிற அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நாம செய்வோமா சொல்லுங்க? ராஜாவே வணங்குறாரு, ராணியே ஒரு ராணி தான் அதெல்லாம் அந்த பூஜாரிகளை எல்லாம் பணம் கொடுத்து போஷிக்கிறாங்க, அவங்கள பத்திரமா இது பண்றாங்கன்னு சொன்னா, சேவிக்கிறாங்கன்னா அந்தவங்களுக்கு எதிராக நம்ம செய்யணும்னா யோசிப்போம் இல்லையா? ஏன்னா நமக்கு ஒரு பயம் வந்துடும். நமக்கு அந்த அளவுக்கு தைரியம் இருக்கணும், அந்த அளவுக்கு அறிவு இருக்கணும், அந்த அளவுக்கு விசுவாசம். நான் வணங்குகிற தேவன் யாருங்கிற அறிவு நமக்கு இருக்கணும், அவர் மேல அவ்வளவு விசுவாசம் இருக்கணும், அவ்வளவு தைரியம் இருக்கணும். இப்போ எலியா அந்த மாதிரி தான் அந்த கர்மேல் பர்வதத்துல இதெல்லாம் கொண்டதினால அவர் செய்தார். எலியாவுக்கு வந்த நாலேஜ் எப்படி வந்தது? அதுக்கு முன்னால யோபுவுக்கே அது தெரிஞ்சிருக்கு. அப்ப இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? கர்த்தருடைய பிள்ளைகள்னு சொன்னா, கர்த்தரை அறிந்திருக்கிற விதத்துல அறிந்திருந்தோமானால், நாம எந்த காலத்துல இருந்தாலும் சரி, ஒருவேளை அந்த காலத்துல சயின்ஸ் எல்லாம் இல்ல, படிப்பெல்லாம் இல்ல, ஆனா அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு. இந்த காலத்துல ஒருவேளை இதெல்லாம் இருந்தாலும், இனி நம்மளை குழப்புகிற நிறைய காரியங்கள் வந்தாலும், நாம திடமா ஸ்திரமா நாம இருப்போம். எப்போ? கர்த்தரை அறிய வேண்டிய விதத்துல நாம அறிந்திருந்தால். அப்ப நமக்கு அடிப்படையா நம்ம உறுதியா இருக்கணும், விசுவாசத்தோட இருக்கணும், அவருக்கு பிரியமா இருக்கணும்னு சொன்னா, நமக்கு தேவையானது என்ன? கர்த்தரை அறிய வேண்டிய விதத்தில் நாம் அறிந்திருக்க வேண்டும். அப்படி அறிந்திருக்கிறவங்களால அவிசுவாசமாக இருக்க முடியாது, கலங்கி போயிருக்க முடியாது, தோற்று போகவே மாட்டார்கள். சூழ்நிலைகள் வரும், இழப்புகள் வரும், ஆனா அவங்க தோத்து போக மாட்டாங்க. அது எல்லாவற்றின் மத்தியிலும் அவர்கள் ஜெயிப்பார்கள், மேற்கொள்வார்கள். அதுதான் கர்த்தரை அறிய வேண்டிய விதத்துல நாம அறிந்திருக்கணும்ன்றது. இப்போ கடைசியா அவரு அதை முடிக்கிறார். அவர் கடவுளை பற்றி இந்த அதிகாரத்துல பேசியதுக்கு காரியங்கள் எல்லாம் யாருக்கு? பில்தாதுக்கும் எலிப்பாஸுக்கும் பேசுறாரு. நீங்க எனக்கு என்னமோ ஆறுதல் சொல்றேன்னு ஏதோ வந்து பேசுறீங்க, அந்த ஆவி சொல்லுச்சு, இந்த ஆவி சொல்லுச்சுன்னு சொல்லி உங்க தியரியில ஏதோ பேசுறீங்க. ஆனா நான் சொல்ற ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? நான் வணங்குகிற ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? இப்படிப்பட்டவர். எப்படி? அவருடைய கிரியையில் கடைக்கோடியானவைகள். இதை நான் சொல்றதெல்லாம் வந்து ஒரு சாதாரண சின்ன விஷயம். அவர் இதை பெரிய மகத்தான காரியங்களை அவரால் செய்ய முடியும். அவரை குறித்து நாங்கள் கேட்டது எவ்வளவு கொஞ்சம். அவரை பற்றி நாங்க அறிஞ்சுக்கிட்டதும் கேட்டதும் படிச்சதும் எல்லாம் ரொம்ப கொஞ்சம்.
அவருடைய வல்லமையின் இடிமுழக்கத்தை அறிந்தவன் யார்? அவருடைய பவரை யாரால சொல்ல முடியும்? யாரால நிர்ணயிக்க முடியும்? இப்ப நமக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சம் யோசிக்கும் போது நம்மால எவ்வளவு ஆச்சரியப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலையில நாம இருக்கிறோம் இல்லையா? இப்ப நம்மால ஒரு கடுகு கூட நிக்க வைக்க முடியலையே. அவர் இவ்வளவு பெரிய பூமியை அப்படியே நிக்க வச்சிருக்காரு. யோசிச்சு பாருங்க. இப்படியெல்லாம் நம்ம கடவுளை யோசிக்கிறோமா? அதுக்குதான் இந்த அதிகாரங்கள்லாம், இந்த வசனங்கள்லாம். இன்னைக்கு நமக்கு ஒரு அழைப்பு என்னன்னா, கடவுளை இந்த விதமா யோசிக்கணும். இந்த மேல இருக்கிற அந்த நட்சத்திரங்களை எல்லாம் அவ்வளவு அருமையா படைச்சிருக்காரு. அவர் ஒவ்வொன்றையும் பேர் சொல்லி அழைப்பாராம். சங்கீதக்காரன் சொல்றார். அப்போ எவ்வளவோ ஞானம் அவருக்கு இருக்கு. இதுல ஒரு சில மிருகங்கள் ஆட்டம்லாம் நம்ம பாக்குறோம்னு நம்ம சொல்றோம். எல்லாம் நேர் லைன்ல வந்துச்சுன்னு ஒரு நாள் சொல்லுவாங்க. அதுக்கு எத்தனையோ படிச்சு 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 இந்த நேரத்துல இப்ப பாத்தீங்கன்னா அப்படி வரும். டெலிஸ்கோப்ல பாத்தீங்கன்னா அவர் அங்க எல்லாவற்றையும் அப்படியே அழகா விரிச்சு வச்சு அதை பார்த்து அதை பேர் சொல்லி அவர் கூப்பிடுவதாக நாம பார்க்கிறோம். சோ அப்பேற்பட்ட வல்லமையுள்ள ஆண்டவர், இந்த ஆண்டவர் யோபுவோடு கடைசியில பேச போறார். இப்ப கொஞ்சம் கொஞ்சம் அவரோட கூட இடைப்பட்டாலும் கடைசியில தெளிவா இடைப்படுகிறார். அதை நாம என்ன பண்ணுவோம்? அந்த அதிகாரங்கள்ல வாசிக்க போறோம். இப்போ இவருக்கு தெரிஞ்சிருக்கிற அந்த வெளிச்சம் மிக சிறியதான ஒரு கொஞ்சமான வெளிச்சம் தான். ஜஸ்ட் எட்ஜ் டச் பண்ண மாதிரி. புக் இன்னும் அப்படியே திறக்கல. அப்படி இருக்கிற மாதிரி ஒரு நிலைமை. அந்த வல்லமையெல்லாம் யோபுவுக்கு காட்ட போகிறார். அப்போ யோபுவுடைய வேதனை, யோபுவுக்கு இருந்த பிரச்சனை, இதெல்லாம் நமக்கு தெரியும். என்ன அவருடைய காரியம் என்னன்னு. இப்போ வேதத்தை நம்ம வாசித்ததுனால இப்ப நமக்கு அந்த முதல் அதிகாரத்துல நடந்த சம்பாஷணையை நம்ம அறிந்திருக்கிறோம். ஆனா பொதுவா மக்களுக்கு அது தெரியாது இல்லையா? அப்ப அதான் நம்ம இங்க பாக்குறோம். அவருக்கு ஏற்பட்ட வேதனைக்கு காரணம் என்ன? டயலாக் பிட்வீன் சேட்டன் அண்ட் காட். பரலோகத்துக்கும் பாதாளத்துக்கும் நடுவே ஏற்பட்ட ஒரு யுத்தம். யுத்தம் எல்லாம் ஒரு சேலஞ்ச், ஒரு சவால். அது யோபுவின் ஆத்மாவை வைத்து அது நடந்தது. அது யோபுவை திருத்துறதுக்கோ யோபுவை பூரணப்படுத்துறதுக்கோ இல்ல. அங்க ஆண்டவருடைய பர்பஸ், ஆண்டவருடைய நோக்கத்தை, ஆண்டவர் யார் என்பதை வெளிப்படுத்தவும். இந்த இந்த பாருங்க, இப்படிதான் ஒரு யுத்தம் நடக்குது. அதுல என்ன ஆக்சுவலா நடந்துகிட்டு இருக்கு? இப்போ நம்ம இத்தனை அதிகாரம் வாசிச்சிருக்கோம்ல, இதுல நீங்க என்ன புரிஞ்சிருக்கீங்க? யோபு என்ன பேசிக்கிட்டே வர்றாரு? யோபு அவருடைய வல்லமையையும் அவருடைய மகத்துவங்களையும் அவருடைய படைப்பையும் அப்படியே அதை தான் பேசிக்கிட்டே வர்றாரு இல்லையா? ஆச்சரியமான விதத்தில் அவர் நடத்துறாருன்னு சொல்றாரு. எண்ணி முடியாத அதிசயங்களை செய்யறாருங்கிறாரு. ஆராய்ந்த முடியாத அற்புதங்கள். இப்படி அவர் பேசிக்கிட்டே வர்றாரு. அப்போ இதுதான் அவருடைய பர்பஸ். நமக்கு வாழ்க்கையில இப்படி வரும்போது, பிரச்சனைகள் வரும்போது நாம என்ன செய்யணும்? யோபுக்கு அந்த அளவு நமக்கெல்லாம் வந்திருக்கா? இல்ல. ஆனா நாம என்ன செய்யறோம்? நம்ம வாழ்க்கையில வர்ற பிரச்சனைக்கு வரும்போது உடனே அதுக்கு ஒரு மாத்து பார்க்கிறோம். உடனே அதுக்காக நாம ஜெபிக்க ஆரம்பிக்கிறோம். தப்பு இல்ல, தப்பே நான் சொல்லல. ஆனாலும் நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோமா? உபத்திரவத்துல கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோமா? இந்த உபத்திரவமே நமக்கு எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு? நமக்கு ஒரு பாடத்தை கொடுக்கறதுக்கு, நமக்கு ஒரு சின்ன சிச்சையை தர்றதுக்கு, நமக்கு அவருடைய வல்லமையை புரிஞ்சுக்கிறதுக்கு, அவர் யாருங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு, அவர் தான் நமக்கு இது செஞ்சிருக்காருன்னு நாம அதை விளங்கி கொள்ற, கர்த்தருடைய வழிகளை விளங்கி கொள்வதற்கு இதுக்கெல்லாம் தான் இந்த உபத்திரவத்தை நமக்கு கொடுக்கிறாரு.
அவர் எவ்வளோ ஒரு ஸ்பிரிச்சுவலா நம்ம ஆண்டவர் நம்ம வந்து உருவாக்கணும்னு சொல்லி நம்ம பக்குவப்படுத்தணும்னு சொல்லி நமக்கு இதையெல்லாம் செய்யறப்போ நாம ஒரு சாதாரண அஞ்ஞானிகளை போல, பவுல் அடிக்கடி சொல்றாரு இல்லையா, அஞ்ஞானிகளை போல முன்பு நாம் அப்படி இருந்தோம், அந்தகாரத்தில் இருந்தோம், இப்ப நாம அப்படி இல்லை. அப்போ அந்த வித்தியாசம் நமக்குள்ள இருக்கணும். அஞ்ஞானிகளை போல இல்லாம நாம எப்படி இருக்கணும்? கர்த்தருடைய காரியங்களை விளங்கி கொண்டவர்களாக, நோக்கத்தை புரிந்து கொண்டவர்களாக, அவர் யார் என்பதை அறிந்து கொண்டவர்களாக, உபத்திரவ காலத்திலும் நாம் அவரை மகிமைப்படுத்த அழைக்கப்படும். இது வேற எதுவுமே கிடையாது. அவருக்கு உள்ள அவருடைய அவரு இந்த வேதனையை அவர் வந்து காரணமே அவருக்கு தெரியல. ஆனா அவர் அந்த காரணம் தெரியாமையே அவர் வந்து என்ன செஞ்சுக்கிட்டே வராரு, கர்த்தரை மகிமைப்படுத்திக்கிட்டே வராரு. கர்த்தரை நமக்கு இன்னும் அறிமுகப்படுத்திக்கிட்டே இருக்காரு. ஒரு ஒரு ஆங்கிள் அவர் நமக்கு அறிமுகப்படுத்துறாரு. ஒரு சில அதிகாரங்கள்ல படைப்பு பற்றி அறிமுகப்படுத்துறாரு. ஒரு சில இடங்கள்ல அவருடைய வல்லமையை பற்றி அதிகாரத்தை பற்றி அறிவிக்கிறார். இப்ப நாம அதையெல்லாம் ரியலைஸ் பண்றோம். நமக்கு உபத்திரவம் இருந்தாலும் சரி, இல்லைன்னாலும் சரி, நாம் நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய ஜெபங்கள்ல, தனிப்பட்ட நேரங்கள்ல நாம அவருடைய மகத்துவங்களை, வல்லமைகளை தியானிக்கிறோமா, விவரிக்கிறோமா, பேசுகிறோமா? நம்ம இப்படி பேசிட்டு இருந்தோம்னா நமக்கு வந்து என்ன வராது, முறுமுறுப்பு வராது, குறை வராது, குறை சொல்ல மாட்டோம், பொறாமை வராது, அந்த மாதிரி எண்ணங்கள்லாம் வராது. நமக்கு அந்த எண்ணம்லாம் தலை தூக்குதுனாலே அர்த்தம் என்னன்னா, இப்படிப்பட்ட ஆவிக்குரிய காரியங்கள் எல்லாம் நமக்குள்ள பெருகல, அதான் அர்த்தம். அதுல நாம இன்னும் நிறைவாகல. அதுல நாம நிறைவானோமானா இந்த மாதிரி சின்ன காரியங்கள் எல்லாம் நம்மை விட்டு ஓடி. இப்ப நம்முடைய அனுதின வாழ்க்கையிலும் நம்ம இதையெல்லாம் அபியாசிக்கணும். ஸோ நம்ம பார்க்குறப்போ ஒருத்தருக்கு தெரியணும், இவங்க வந்து வசனத்தினால நிரம்பி இருக்காங்க, இவங்களுக்குள்ள ஆண்டவர் இருக்காரு, இவங்களுக்குள்ள ஆவியானவர் செயல்படுறாரு அப்படின்னு அவங்களுக்கு தெரியணும். எப்படின்னா நம்ம விட்டு கொடுக்கறதில்ல, நம்ம தாழ்ந்து போறதில்ல, நம்ம சமாதானமா இருக்கிறதில்ல. அவங்க அவங்க நம்ம கிட்ட வம்பே வந்தாலும் நம்ம சமாதானமா போக போகுது. இந்த மாதிரிலாம் நம்ம செய்யறப்பதான் அவங்க மற்றவங்களுக்கு வந்து என்ன தெரியும், இவங்களுக்குள்ள கடவுள் இருக்காரு, இவங்க வணங்குகிற கடவுள் உண்மையான கடவுள், இவங்க வித்தியாசமானவங்க, நம்ம மாதிரி இல்லை, இவங்க போட்டி போட மாட்டாங்க, பொய் சொல்ல மாட்டாங்க, பழி வாங்க மாட்டாங்க, வஞ்சம் தீர்க்க மாட்டாங்க. இந்த மாதிரி குணாதிசயங்களை நாம் வளர்க்க அழைக்கப்படுகிறோம். அதே போல கர்த்தரை அறிய வேண்டிய விதத்துல நாம் அறிந்தால் விசுவாசம் பெருகும். அவங்க நல்ல விசுவாசம் அப்பதான் வரும். எப்பன்னா அவர்கிட்ட நிறைய நேரம் செலவழிக்கும் போதுதான். இப்போ 2 சகோதரிகளை பார்த்தோம், மார்த்தாளும் மரியாள். மார்த்தாள் நல்ல பெண்மணி, மரியாளும் நல்ல பெண்மணி. ஆனா இவங்களுக்குள்ள 2 வித்தியாசம் இருந்துச்சு. என்னன்னா, மார்த்தாளோட விசுவாச லெவலும் மரியாளோட விசுவாச லெவலும் வேற. அதனாலதான் லாசரு திரும்பி வந்த போதும் மார்த்தாள் திரும்பவும் என்ன செஞ்சுக்கிட்டு தான் இருந்தா, பணிவிடை தான் செய்துட்டு இருந்தா. முதல் இயேசு சுவாமி அவங்க வீட்டுக்கு வந்தார். அவங்க வீட்டுக்கு வந்த போது மார்த்தாள் அதே வேலைதான் செஞ்சுட்டு இருந்தா. என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தா, முறுமுறுப்போடு அவ வந்து பணிவிடை செஞ்சான். குற்றப்படுத்தினா, இயேசு கிறிஸ்துவையே குற்றப்படுத்தினா. உங்களுக்கு கவலை இல்லையா, நானே இது வேலை பார்த்திருக்கேன்ல அப்படின்னு குற்றப்படுத்தினா. அதுக்கு ஆண்டவர் சொன்னார், அவளுக்கு புத்தி சொன்னார். திரும்ப ஒரு பெரிய சம்பவம் அவங்க வீட்டுல நடந்து, அதுக்கப்புறம் அவரு பெரிய அற்புதத்தை செய்து சகோதரனை உயிரோட கூட்டிட்டு வந்த பிறகும் கூட மார்த்தாளுடைய விசுவாசமும் மார்த்தாளு கற்றுக்கொண்ட பாடமும்
இன்னும் அந்த லெவலுக்கு வரல. ஆனா மரியாள் முதல்ல இருந்தே ஆண்டவரே சர்டிஃபை பண்றாரு. இவளை விட்டுடப்படாத நல்ல பங்கு. எப்படி அவ என்ன செஞ்சாங்க? வாட் இஸ் த டிஃபரன்ஸ்? போத் ஆர் சிஸ்டர்ஸ். அப்ப என்ன டிஃபரன்ஸ்? இவ ஆண்டவர் பாதத்துல இருக்கிறதை தெரிந்து கொண்டார். ஆண்டவர்கிட்ட இருந்து கற்றுக்கொள்ள, அதிக நேரம் ஆண்டவர்கிட்ட செலவழிக்க, அப்போ அவ வாழ்க்கையில மாற்றம். 2 பேரும் ஒரே மாதிரி தான் சொல்றாங்க. நீங்க இங்க இருந்திருந்தா என் சகோதரன் பிழைச்சிருப்பான்னு சொல்றாங்க. ஆனா அந்த விசுவாச லெவல் 2 பேருக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருந்ததை ஆண்டவர் அறிந்துதான் மார்த்தாளுக்கு நிறைய நேரம் செலவழித்து நிறைய வசனங்களை மேற்கோள் காட்டி அவளுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். அந்த சந்தர்ப்பத்துல கூட. அதற்கப்புறமும் அவ பணிவிடை பணிதான் செஞ்சா. ஆனா அவ என்ன பண்ணான்னா முறுமுறுக்காம செஞ்சா. ஆனா அதே சமயத்துல அந்த நேரத்தை, அந்த ஆப்பர்ச்சுனிட்டிய அவ மரியாள் என்ன பண்ணான்னா கிராப் பண்ணிட்டா. கர்த்தருக்கு அபிஷேகம் பண்றதுக்கு ஒரு நேரத்தை எடுத்துக்கிட்டான். அவ அந்த சமயத்தை பயன்படுத்திக்கிட்டான். இது யாரும் செய்யக்கூடாது. அந்த இதுக்கு அப்படியெல்லாம் செய்ய மாட்டாங்க. இருந்தாலும் அவ அந்த நேரத்தை அதை பயன்படுத்திக்கிட்டான். அந்த தைரியம் எப்படி வந்துச்சு? அவர் பாதத்துல இருந்து பெற்றுக்கொண்ட அந்த அறிவுல. இதுக்குதான் நம்ம கர்த்தரை அறிய வேண்டிய அறிவு நம்ம அறிந்தோமானால் நமக்கு விசுவாசம் வரும். விசுவாசம் வந்தா நமக்கு தைரியம் வரும். நமக்கு தைரியமும் விசுவாசமும் இருந்தா நம்முடைய செயல்பாடுகள் அவருக்கு மகிமையாய் காரியங்களை செய்ய வைக்கும். அதுக்கப்புறம் பாருங்க, அவர் இறந்தப்போ ஒரு கூட்டம் பேர் போனாங்களே. ஆனா அவங்களால என்ன செய்ய முடியல? அவருக்கு அவங்க செய்ய வேண்டிய அந்த மரியாதையை, அந்த அனாயின்ட்மெண்ட்டை செய்ய முடியல. அவங்களுக்கு அது அவங்க யூத கல்ச்சர்ல அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஆனா அதை அவங்க செய்ய முடியல. ஆனா இவ அவ்வளவு சுலபமா அந்த நேரத்தை சரியா அந்த அந்த அதுக்கு என்ன சொல்லுவாங்க? பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட்னுவாங்க, சாதுரியம்னுவாங்க. இதெல்லாம் நமக்கு இருக்கா? இல்ல, நம்ம இடத்துல இல்ல. ஆனா நமக்கு எப்போ வரும்? அப்படி ஆண்டவர்கிட்ட கற்றுக்கொள்ளும் போது. அவர்கிட்ட கத்துக்கணும்னா நிறைய காரியம் இருக்கு இல்லையா? நாம கீழ்ப்படியணும், தாழ்த்தணும், அவர்கிட்ட வரணும். முதல்ல எண்ணத்துல வாங்க. அப்புறம் அவர் என்ன சொல்றாரு? நான் உங்க மேல ஒரு நுகத்தை வைப்பேங்கிற, ஒரு ஒரு பேர்டனை வச்சு தூக்க சொல்வேன் அப்படிங்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம அதுக்கு விட்டு கொடுக்கணும். அப்போ உனக்கு சாந்தத்தை சொல்லி தருவேன். அப்போ உனக்கு மனத்தாழ்மையை கற்றுத் தருவேன். இது இருந்துச்சுன்னா நமக்கு என்ன வரும்? நீடிய பொறுமை வரும், ஒரு விசுவாசம் வரும், தைரியம் வரும். இதெல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு அப்படியே அதெல்லாம் சர்க்கிள் ரிலேட்டட். இதை நாம கத்துக்கொள்ளணும்னு சொல்லித்தான் இந்த 26ஆம் அதிகாரத்துல இந்த 14 வசனத்துல யோபுவின் மறுமொழியில நாம ஆண்டவர் நம்மோட பேசுகிறார். சரியா? அப்ப நாம இத நம்முடைய வாழ்க்கையில அபியாசிக்க பார்ப்போம். நம்முடைய ஆராதனைகள், ஜெபங்கள்ல யோபு போல கர்த்தருடைய வல்லமையை நினைத்து பார்ப்போம். ஆச்சரியமாய், அற்புதமாய். ஏன்னா ரொம்ப நம்ம இந்த நாட்கள்ல இதெல்லாம் நினைக்க வேண்டி வருது. ஏன்னு சொன்னா இந்த இதெல்லாம் எப்படியோ இருக்கிறத பற்றி நம்ம ரொம்ப நினைக்காம இருந்தோம். இப்ப அது இருக்கிறேங்கிறத நமக்கு அறிவிக்குது. அப்போ அதுல என்ன ஆகும்னா அது மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சூரியன்ல இருந்து புயல் வருதான், சூரிய புயல், இப்படி என்னென்னமோ நடக்குது வானத்துல. இப்ப அந்த மாற்றங்கள் எல்லாம் நேரிடும் போது அவர் ஒரிஜினலா எப்படி படைச்சிருந்தாருங்கிறத கொஞ்சம் நாம தியானிச்சு அதுக்கு நன்றி சொன்னா தானே நமக்கு நன்மை. ஆராதனைக்கணும், அவர் வல்லமையை நினைக்கணும், நம் வாழ்க்கையில செஞ்ச காரியங்களை நினைக்கணும், நன்றி சொல்லணும், வசனத்தை தியானிக்கணும், வாஞ்சிக்கணும், அவருடைய குணாதிசயங்களை நாம
பெற்று நடைமுறை வாழ்க்கையில அதை அபியாசிக்கணும். சரி, அப்ப இந்த 14 வசனத்துல இதைத்தான் ஆண்டவர் நமக்கு கற்றுத் தருகிறார். நம்ம எதை வாசிச்சாலும் நம்ம என்ன எப்படி வாசிக்கணும்னா, நாம அந்த வாழ்க்கையில இந்த காரியங்களை எவ்விதமாய் நம் வாழ்க்கையில அதை அபியாசிக்க முடியும் அப்படிங்கிறத யோசிச்சு அதை நம்ம குறிச்சு வச்சு நம்ம அதை பழக்கி வைக்கணும். இதுதான் ஒரு ஸ்டடியுடைய முக்கிய நோக்கம். மற்ற தியரியா எத்தனை நம்ம அறிவுபூர்வமா தெரிஞ்சுக்கிட்டாலும் அனுபவமாக்கி கொள்ளாவிட்டால் அது வீண். அதை அனுபவமாக்க ஆண்டவர் தான் உதவி செய்யும். ஜெபிக்கலாம். யாராவது ஜெபிக்கிறீங்களா? சரி, நானே ஜெபிக்கிறேன். நல்ல ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இன்றைக்கு எல்லாரும் வந்ததற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். தகப்பனே, நாங்க இந்த யோபு 26ஆம் அதிகாரத்திலையும் நிறைய காரியங்களை கற்றோம். உம்முடைய படைப்பின் வல்லமையை ஆண்டவரே நாங்கள் அறிந்து கொண்டோம். உம்முடைய மகத்துவங்களை நாங்க பார்த்தோம் சுவாமி. ஆளுகையை நாங்க பார்த்தோம். மற்ற தெய்வங்களின் மேலும் உமக்கு இருக்கிற வல்லமையை நாங்க பார்த்தோம். நாங்கள் சேவிக்கிற தேவன் இன்னார் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். எவ்வளவு வல்லமை உள்ளவர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அதையெல்லாம் இன்றைக்கு மறுபடியும் ஞாபகப்படுத்தினீர். அதற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, இன்னும் எங்க வாழ்க்கையில அதிகமாய் உம்மை நேசிக்க, உம்மை தியானிக்க, உம்மை அறிந்து கொள்ள, உம்மை போல நாங்களும் வாழ எங்களுக்கு உதவி செய்யும் சுவாமி. வசனங்களின் மூலமாய் எங்களோடு நீர் பேசுகிறீர். வசனங்களின் மூலமாய் எங்களை குணப்படுத்துகிறீர். வசனங்களின் மூலமாய் எங்களுக்கு ஆறுதல் சொல்லுகிறீர். ஆண்டவரே, எங்களை அறிவுறுத்துகிறீர். வசனம் எங்களை நியாயம் தீர்க்கும் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம் சுவாமி. இப்ப ஏற்பட்ட வசனங்களை நாங்க தியானிக்கும் போது ஆண்டவரே, இந்த மரியாளை போல நல்ல பங்கை தெரிந்து கொண்டவர்களாக ஆண்டவரே, உம்மை அறிய வேண்டிய விதத்துல அறிந்து கொள்ள, உம்மை நேசிக்க வேண்டிய விதத்துல நேசிக்க, உம்மிடத்திலே நாங்க காணிக்கையாய் தர வேண்டியதை அன்பை நாங்க தர எங்களுக்கு உதவி செய்யும். இந்த மாதிரி நாங்க சரியா பயன்படுத்தி கொள்ள ஸ்மார்ட்டா இருக்க எங்களுக்கு கிருபத்தார். அன்னைக்கு 10 கன்னிகைகள்ல 5 பேர் அப்படிதான் இருந்தாங்க. 5 பேர் ஸ்மார்ட்டா இருந்தாங்க. எல்லாரும் எல்லாம் ஒரே நோக்கத்துலதான் ஆயத்தமா இருந்தாங்க. ஆனா ஒரு ஃபோர்த்தாட்டோட அவங்க ஆயத்தமா இருந்தாங்க. நாங்களும் அப்படி ஆயத்தமாய் அந்த மாதிரி ஒரு ஸ்மார்ட்னஸ் எங்கள்கிட்ட இருக்க இந்த நாட்கள்ல எங்களுக்கு உதவி செய்யும். அந்த டைமை கிராப் பண்ணிக்கிற, ஆப்பர்ச்சுனிட்டிஸை சரியா பயன்படுத்திக்கிற, உலக பிரகாரமா அல்ல சுவாமி, அடுத்தவங்களை கவித்துட்டு நாங்க எடுத்துக்கிற காரியம் அல்ல சுவாமி, உண்மை தெரியப்படுத்த வேண்டிய காரியங்கள்ல அப்படி நாங்க ஸ்மார்ட்டா இருக்கிறதுக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, எங்களை பலப்படுத்துங்க. இது எங்க வாஞ்சை ஆண்டவரே, எங்க பிரியம், எங்க விருப்பம் நிறைவேற்றி கொடுங்க. வந்திருக்கவங்க எல்லாம் அப்படி ஆசையோடு வந்திருக்காங்க சுவாமி. நாங்க எப்படியாவது ஆண்டவருக்கு பிரியமா இருந்தோம், எப்படியாவது எங்க குடும்பத்தெல்லாம் ஆதாயப்படுத்திடணும், எப்படியாவது நாங்க இன்னும் நிறைய பேருக்கு பற்றி சொல்லணும், இந்த வாஞ்சையோடு தான் வந்திருக்காங்க சுவாமி. எல்லா விதமான இன்னல்களிலும் எல்லா விதமான பிரச்சனைகளின் மத்தியிலும் ஆண்டவரே, ஒவ்வொருத்துக்கும் அவங்கவுங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் உண்டு சுவாமி. ஆனா அதன் மத்தியில தான் வந்திருக்கிறோம். உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க. நீர் எங்களுக்கு செய்யாவிட்டால் வேற யார் சுவாமி செய்வார்? நீர் எங்களுக்கு கிருபைத்தாங்க, எங்களை பயன்படுத்துங்க, எங்களை அப்படி உருவாக்குங்க. எங்களுக்கு வேண்டிய கிருபைகளை தீர்த்தாங்க. தாழ்த்தி உடைய கருத்துல நாங்க ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். குடும்பத்தின் காரியங்கள், பிரச்சனைகள், ஆண்டவரே, வழிகள், ஒண்ணுமே எல்லாம் அடைப்பட்ட மாதிரி இருக்கிற சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் உடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுக்கான நேரத்துல, சரியான நேரத்துல, சரியான வேளையில அதை நேர்த்தியாய் செய்து கொடுத்து கொண்டிருக்கிறீர், இனியும் செய்வீர் என்ற நம்பிக்கையோடு காத்திருக்கிறோம். நாங்க உம்முடைய பிள்ளைகள் சுவாமி. இழந்ததை திருப்பி கொடுக்கிற தேவன் நீர். நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொன்ன தேவன் நீர். பச்சை புழு, பச்சை கிளி
எல்லாம் வந்து சாப்பிட்டு போன அப்படி காஞ்சு போன இடத்துல திரும்ப ரெஸ்டோர் பண்ற தேவன் நீர் சுவாமி. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். வெட்டுக்கிளிகள் எல்லாம் வந்து எல்லாம் சேதமாக்குன தேசத்தை மறுபடியும் நீர் உயிர்ப்பிக்கிற தேவன். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எங்களுக்கும் அப்படித்தான், நாங்க எங்க வாழ்க்கையில நாங்க அப்படித்தான் இருக்கோம் சுவாமி. ஆவிக்குரிய வாழ்க்கையில நாங்க இப்படி இருக்கிறோம். எவ்வளவோ நஷ்டங்கள், எங்களுடைய பாவ நினைவுகள், பாவ காரியங்கள் எல்லாம் எங்களை எங்கேயோ கொண்டுட்டு போய் அப்படியே டல்லாக்கி வச்சிருக்கு. உலக பிரகாரமான காரியங்களிலும் நாங்க அப்படித்தான் இருக்கிறோம். இழந்து போய் நிக்கிறோம், ஏமாந்து போய் நிக்கிறோம். ஆண்டவரே உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க. எல்லாவற்றையும் எங்களுக்கு ரெஸ்டோர் பண்ணி கொடுங்க. எங்களுக்கு வேண்டிய கனம், எங்களுக்கு வேண்டிய கீர்த்தி, எங்களுக்கு வேண்டிய புகழ்ச்சி, எங்களுக்கு வேண்டிய செல்வம், எங்களுக்கு வேண்டிய மதிப்பு, ஆசீர்வாதம், உம்மோட பிள்ளைகன்ற அந்த பெரிய மேன்மை எங்களுக்கு தருபடியாய் ஜெபிக்கிறோம். தேவைகளை சந்திங்க, ஆசீர்வதிங்க. வந்துக்கிற ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிங்க சுவாமி. தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம், பொறுப்பேற்றுக்கொள்ளும். நேசிக்கிற இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். ஆமென். Thank you everyone. Thank you. God bless you. Esther, Praise how Lord, are Auntie. you? Praise the Lord. Happy to see you. Thank you, Auntie. பிள்ளைகள்லாம் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க, Auntie. வெரி குட், வெரி குட். சரி ஷீலா, ஆண்டி தூக்கம் வருது உனக்கு? இல்ல ஆண்டி, தூக்கல ஆண்டி, எனக்கு ஒரே டிஸ்டர்பன்ஸ் ஆண்டி. ஆஹ், போன் மேல போனு, இவனுடைய சத்தம் ஒரு பிசாசு அதுதான் போராடுகிறான். அந்த லாஸ்ட் நேரத்துல கொஞ்சம் ஃபுல்லா கவனிக்க முடியாம ஆயிடுச்சுங்க ஆண்டி. உம், அதுதான் இருந்தது. நீ பரவாயில்ல. நாளைக்கு பகல்ல தான் மறுபடியும் போட்டு ஃபுல்லா கேட்கணும். சரி, சரிம்மா. ஓகே. Bye bye everyone. Bye. Bye, bye, bye. Bye.